வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நாள் முழுவதும் எப்படி நம்ம சுறுசுறுப்பாக எப்படி நம்ம வேலையை வந்து முடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி தான், நம்ம வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி தான். நம்ம வீட்டு வேலையை எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டிச்சிங் வேலையில் நம்ம வந்து சீக்கிரம் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அதுலேயுமே நமக்கு வந்து அந்த சுறுசுறுப்பாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது, நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர். எனக்கு வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தாலே எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது, நான் எங்கேருந்து நான் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்க தான் செய்யுது. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வந்து உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய வீடியோவை ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து இப்போ இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இது போய் அவங்கள போய் சேரும். நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமாக தான் இது போய் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எப்படி நாள் முழுவதும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரே ரீசன் தான். நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒர்க்கை வந்து ரொம்ப லவ் பண்ணி செய்யணும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான். லவ்ன்றது மீனிங் என்னன்னு புரியுதுங்களா? ரொம்ப நமக்கு வந்து பிடிச்சி செய்யணும். ரொம்ப ரொம்ப பிடிச்சி செய்யணும். வேண்டா வெறுப்புக்குன்னா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சுறுசுறுப்புன்றதும் வராது. நமக்கு வந்து அடுத்து நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படின்ற எண்ணமும் நமக்கு தோணாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் தோணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நம்ம வேலையை வந்து விரும்பி செய்யுங்க. அதே இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் எப்படி எனக்கு வரமாட்டுதே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை சிஸ்டர், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்றுமே இல்லை. நாளைக்கு இப்போது இந்த மந்தில் நீங்கள் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் மனசில் வந்து யோசித்து பாருங்கள். யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சுறுசுறுப்புன்றது வர செஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் எப்பயுமே சரி தான், எனக்கு வர கஸ்டமர்ஸில் இப்போ ஒரு அர்ஜென்ட் துணி கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே சரி தான், இல்லை எனக்கு வந்து ஒரு 4-5 ப்ளவுஸு சேர்ந்தாப்புல ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே சரி தான், அதை நான் வாங்கும்போதே நான் பிளான் பண்ணிவிடுவேன். இவங்க துணியை நான் வாங்கும்போதே நான் பிளான் பண்ணிவிடுவேன். இந்த துணி வந்து எனக்கு இந்த லோன் காசு கட்டுறதுக்கு ஆகும், இவங்க துணி வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு இதுக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து இது போல் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொருத்தவங்க துணியுமே நான் பிளான் பண்ணிப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பு எனக்கு வந்துடும் எனக்கு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பாருங்கள், இது ஒரே கஸ்டமர் தான். இது ஒரே கஸ்டமர் 3 ப்ளவுஸு. நான் இது வந்து டைமிங் வச்சுக்கிட்டேன். எனக்கு பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. வீடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. யாருமே வந்து கூப்பிட்றதோ கஸ்டமர்ஸோ எனக்கு காலையிலேன்றதுனால ஒன்றும் அந்தளவுக்கு காலையில் எனக்கு யாருமே கூப்பிட்ற வேலையும் இல்லை. நான் எந்திரிச்சு போகிற வேலையும் இல்லை. ஏன்னா மிஷினை வந்து நான் உள்ளே போட்டிருக்கேன் இல்லையா. வெளில வந்து காலிங் பெல் அடித்தாங்கன்னா நான் அப்பப்போ எந்திரிச்சு போயிட்டு அவங்கள போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போவுமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் இது கடன் ஒன்று நான் வச்சா தான் சரி வருன்ற மாதிரி எனக்கே மைண்ட் செட் வந்துடுச்சு. எனக்கு சும்மா எந்திரிச்சு போய் எனக்கு நடக்கிறது இது எனக்கு பிடிக்காத விஷயம். மிஷினில் ஒன்ஸ் உக்காந்துட்டேன் அப்படின்னா லஞ்சுக்கு எந்திரிப்பேன், அப்பப்பையும் ரெஸ்ட் ரூமுக்கு எந்திரிப்பேன். இவ்வளோதான். இப்படி இருக்கும்போது நான் உட்காந்து இந்த 3 ப்ளவுஸுமே நான் டைமிங் வச்சுக்கிட்டேன். சாதா ப்ளவுஸ் தான் இது. 3மே ஒரே ஆளுது. டைமிங் வச்சுக்கிட்டேன். என்னையே அறியாமல் நான் ஃபாஸ்ட்டாக தைக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஒரு ப்ளவுஸு எனக்கு 20 நிமிஷத்தில் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் வந்து எப்படின்னா, ஒட்டு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்தமாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது ஒட்டு இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். இது போல் நீங்களும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டைமிங் வச்சுக்குவாங்க. டைமிங் வச்சுக்கிட்டாலே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதை முடிக்கிறீங்கன்றதே உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நாம்பளாக வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் முடித்தோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது போல் தான் நான் வந்து எப்பயுமே டைமிங் வந்து எப்பயுமே பார்த்து வச்சுப்பேன். நான் வந்து மிஷினில் வந்து நூலெல்லாம் கோத்துட்டு ப்ளவுஸை எடுக்கிறேன்னும் போது நான் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்டிச் பண்ணுற பாருங்க, ஃபாஸ்ட்டாக கடன்னு என்னையே அறியாமல் என் கை என்னை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். என் கண்ணு வந்து டைமை பார்த்துக்கிட்டே இருக்கும். செல்லு வந்து எப்பயுமே ஸ்டாண்டு வச்சுருக்கேன். செல்லு ஸ்டாண்டு மிஷின்லேயே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் டைமு அப்பப்பயும் பார்த்து அதுபோல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே நமக்கு
ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம முடிச்சிடுவோம் ப்ளவுஸ். அப்போ இந்த கஸ்டமர் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கஸ்டமர் இது நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? இது போல் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா வேலை குயிக்காக முடிய ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயுமே ஓ ஓ இன்றைக்கி நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த கஸ்டமர் தான் முடிச்சேன்னா நம்ம நாளைக்கு இன்னொரு கஸ்டமர் எடுக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நைட்டே பிளான் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு காலைல நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு காலைல நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹாஃப் டேக்கு மேலே ஆகிடும். அப்போ 1 மணி இல்லை 2 மணி அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிஷினில் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதனால் எப்போயுமே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையிலே மிஷினில் உட்காந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 மணிக்கெலாம் முடிச்சுடுவீங்க. முடிச்சுட்டு எடுத்து வைக்க போகும்போது நீங்கள் நாளைக்கு என்ன ஸ்டிச் பண்ணுன்றதை எடுத்து வச்சுட்டு லைனிங் வாங்குறதா இருந்தால் எடுத்து வைங்க. லைனிங் வாங்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் உங்களுக்கு தெரியும் அந்த டைமிங், எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, எப்போ உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும், அந்த டைமில் நீங்கள் அதை கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண உக்காந்துடலாம். இது போல் நீங்கள் எப்பயுமே பிளான் பண்ணி ஒன்றையும் நீங்கள் பிளான் பண்ணி செய்யும்போது தினமும் நம்மளால் ஒரு நாளுமே நம்ம ஒரு நாள் முழுவதுமே நம்ம எப்படி சுறுசுறுப்பாக இருக்கணுன்றது நமக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு கஸ்டமர் முடியுதா, இன்னொரு கஸ்டமர் இப்போ இது போல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம மைண்டில் ஆல்ரெடி வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னாலுமே இது போல் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கும்போது அந்த மைண்ட் செட்டே உங்களுக்கு மாறிடும். உங்களுக்கே மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் யாருனாச்சும் உங்களை கேட்டால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை நடந்தது, இந்த மாதிரி எனக்கு மைண்டில் இவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுன்றதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு ஒர்க் டென்ஷனில் அதெல்லாம் மறந்துடுவீங்க நீங்கள். இது போல் இருக்கிறதும் நல்லது தானே. நம்ம என்றைக்குமே காலையில் நமக்கு மூடு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே அன்றைக்கி முழுவதுமே நமக்கு மூடு ரொம்ப ஆஃப் ஆகிடும். அப்போ நமக்கு என்னென்னமோ மைண்ட் செட் இருக்கும், நமக்கு ஒர்க் பண்ணணுன்னு தோணாது, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். இது போலலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது போல் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் உட்காந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 1 ஹவருக்குள்ளாரே நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் கஸ்டமர் லைனுக்கு போயிடுவீங்க. கஸ்டமர் துணி கொடுக்கணும், அடுத்தது இவங்களது தைக்கணும், இவங்களது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு உங்களுக்கு மாறிடும். நமக்கு ஒரு நாள் முழுசும் நம்ம இந்த ப்ராப்ளத்தை தலையில் சுமந்துக்கணும் நம்ம இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது, எல்லா இடத்துலையுமே பிரச்சனைன்றது இருக்க தான் செய்யுது. அதையே நம்ம யோசித்து நம்ம நாளை கடத்திக்கிட்டு போனோன்னா ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. நடந்துடுச்சு, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ இப்போதைக்கு வீட்டுக்கு வாசப்படி எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மாதிரி வித்தியாசப்படுது பிரச்சனை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை நம்ம எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு போகணும். ஏன்னா டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப நமக்கு கடவுள் கொடுத்த வரம். அந்த டைமை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ அதை நம்ம மோசமாக யூஸ் பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? அப்போது நம்ம அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்ம நாளை நல்லபடியாக நல்லா கொண்டு போய் அதில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், இந்த நாளில் நம்ம இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், இந்த காசு இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.